ஆய் உறவுகளே, பாருங்கள் களை வெட்டி முடிச்சாச்சு. பாருங்கள் முடக்கட்டான் கீரை வந்து பிச்சுட்ருக்கேன். இட்லி தோசைக்கு போடலான்ட்டு. நாளைக்கு கிறிஸ்மஸ் இல்லையா, போய் அரிசி உளுந்து ஊற வச்சு இந்த முடக்கட்டாங்கீரையும் போட்டு ஆட்டி தோசை சுடலாம். உடம்புக்கு ரொம்ப குளுமை, அதனால் வந்துட்டு பிச்சிட்ருக்கேன். பாருங்கள் களை வெட்டிகிட்டு இருக்காங்க. பாருங்கள் எல்லாமே மல்லாட்டை களை. இன்னும் எடுக்க வந்து பாருங்கள் எவ்வளோ முடக்கட்டான் கீரை இருக்குன்ட்டு. பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. பார்க்குறவங்க பாருங்கள் கவரில் பிச்சு வச்சுருக்கேன். போய் நல்லா பூச்சி இல்லாமல் பார்த்துட்டு ஆஞ்சி க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம அரிசி உளுந்து ஆட்டும்போது இதுவும் போட்டு ஆட்டணும் ஃப்ரெண்ட்ஸ். அதனுடைய பூ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? காய் பூ பாருங்கள் நிறைய வளர்ந்துருக்கு மக்களே. நீங்கள் எப்படி செஞ்சுருக்கீங்களான்னு கமெண்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா நீங்கள் செஞ்சுருக்கீங்களான்னு கமெண்டில் சொல்லுங்கள். நாங்கள் செஞ்சுருக்கோம், நிறையவே செஞ்சு சாப்பிட்ருக்கோம். நல்லாயிருக்கும். கார சட்னி வச்சு சாப்பிட்ணும். பாய் மக்களே.